வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையார் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த 2024 நான் வாசித்த புத்தகங்களில் ஏமாற்றம் அளித்த புத்தகங்களை குறித்தான். அது ஒஸ்ட் புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏமாற்றம் அளித்த புத்தகங்கள். நம்ம ஒன்று இப்படி இருக்கும் அப்படின்னு நம்பி போயிருப்போம், அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு 3 எழுத்தாளர்கள் பார்த்தோன்னா என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர்கள். எப்போதுமே நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, கதை சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த 3 நாவல்களே அது சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 புத்தகம் பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபேமஸான மொத்தமாக ஒரு 5 புத்தகம், டாப் 5 ஏமாற்றம் அளித்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பிறகு பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் 2024 அந்த வீடியோ அடுத்து வருது. சென்னை புத்தக திருவிழா அதை குறித்த தகவலும், பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் 2024 அதை பற்றியும், அப்புறம் எங்கள் குடும்ப ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம், அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏமாற்றம் அளித்த புத்தகங்கள். ஸோ அதில் இன்னும் ஒரு 3 புத்தகம் என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர்கள், இன்னும் 2 புத்தகம் வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் புத்தகங்கள். எல்லாரும் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. மேபி இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் நினைக்கலாம், அடப்பாவி இந்த புத்தகமாக உனக்கு பிடிக்கல, சரியான ஞான சூன்யமாக இருப்ப போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஸோ 5 புத்தகங்கள், இந்த 5 புத்தகங்கள் என்னென்னு பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் புத்தகம் 2024 நான் வாசித்த முதல் புத்தகமும் இதுதான். ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதியது. ஸோ அவருடைய புத்தகங்கள் எப்போதுமே ஏமாத்தாது, விறுவிறுப்பான எழுத்து நடையில் இருக்கும். நானே சரி வருஷம் ஓப்பனிங்கில் முதல்ல அதை படிப்போம், அந்த வருஷம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக படிக்கலாம் அப்படின்னு எடுத்த புத்தகம் தர்மங்கள் சிரிக்கின்றன அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். எமர்ஜென்சி காலத்தை வச்சு அதையே ஒரு புனைவு குடும்ப நாவலாக மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி எழுதியிருப்பார். தொடக்கம்லாம் நல்லா தான் இருக்கும், நல்லா கன்வெர்ட் பண்ணியிருப்பார் அந்த எமர்ஜென்சி காலத்தை. ஆகா சூப்பராக போதுடா அப்படின்னு நினச்சா கதை போக 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 டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிளைமேக்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படி இருக்கும். பட் சரி, அது கிளைமேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ராக்கி ரங்கராஜன் கடைசி பேஜில் கூட கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி கதையை முடிப்பார். ஸோ அப்படி முடிச்சிருப்பாரோன்னு நினச்சா அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு முடிவை பற்றி ராக்கி ரங்கராஜனே பின்னாடி வருத்தப்பட்டிருக்காரு, இதை நான் இப்படி முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ இந்த புத்தகத்தை குறித்து தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் கமெண்ட்ஸில் லிங்க் போடுறேன். தர்மங்கள் சிரிக்கின்றன, ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஒரு நாவல், குடும்ப நாவல் டைப் சொல்லலாம். ஆனால் வாசிக்க எளிமையானது, என்னையை திருப்திப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது, இது வந்து முதல் நாவல். அடுத்தது எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதியது. ஏன்னா பாலகுமாரன் வந்து ரொம்ப நம்ம எல்லாத்தையும் வாசித்து முடிக்கல அப்படின்னாலும் வாசித்த வரையும் நல்லா சூப்பராக எழுதியிருப்பார். அவருடைய அந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறுகதை பிளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். நிறையா ஒரு நல்ல ஒரு ஹிட் அடித்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அப்படியே அருமையான எழுத்து சூப்பராக இருக்கும். அவருடைய நாவல் ஒன்று தான், நாவல் பேர் அகல்யா. சரி நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எடுத்து வாச்சது. பட் கதை ஆரம்பத்துலேருந்தே தடுமாறுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது, இது இப்படி தான் இருக்குது, ஏன் இந்த மனமாற்றங்கள் நடக்குது, நல்ல வாழ்க்கை ஒருத்தனை அமைஞ்சிருக்கும் போது ஏன் அதுலேருந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு ஓவராலாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோலாம் எடுக்கலை. அகல்யா பாலகுமாரன் எழுதுது. அடுத்து 3வது புத்தகம், என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர்கள் ஒருத்தர். எப்பயாவது வாசிக்கிறது குறைஞ்சி போச்சுன்னா இவருடைய புத்தகத்தை எடுப்பேன். சரி இந்த புத்தகத்தை எடுத்தால் கிடுகிடுன்னு வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கைவிட்டதே இல்லை. பட் இந்த வாட்டி கைவிட்டார். சுஜாதா அவர்கள் எழுதிய பெண் இயந்திரம் அப்படிங்கிற நாவல் தான் அடுத்ததாக ஒரு ஏமாற்றம் அளித்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய ரீசன் இதோட முன்னுரை தான். அந்த முன்னுரை இல்லாட்டி கூட இந்த நாவல் ஓகே நமக்கு நல்லா இருக்குது அல்லது சுமாராக இருக்குது அப்படின்னு போயிடலாம். ஏமாற்றம் அளிக்க காரணம் அந்த முன்னுரை. ஏன்னா முன்னுரையில் என்ன எழுதியிருப்பாருன்னா, இன்னைக்கு இந்த அதாவது ரீப்ரிண்ட் அப்போ எழுதியிருப்பார், இன்னைக்கு இந்த புக்கில் உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப சகஜமாயிருச்சு, பட் எழுதினப்போ இது ரொம்ப கம்ப்யூட்டர் சமாச்சாரம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி முன்னுரை எழுதியிருப்பார். இதை படித்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஏதோ பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் படிக்க போகிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்லாம் கிடையாது, குடும்ப நாவல் தான். மொத்த ஒரு 100% கதையில் பார்த்தோன்னா 5% தான் ஏதாவது சயின்ஸுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு முதல் 30 பக்கத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு அந்த முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு குடும்ப நாவல். முன்னுரை இப்படி எழுதாமல் இருந்தால் நம்ம பாட்டுக்கு நாவலில் படித்து போயிருப்போம். ஸோ அப்படி படித்து ஏமாந்த ஒரு புத்தகம் பெண் எந்திரம், சுஜாதா அவர் எழுதியது. அடுத்து 4வது புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஜேர்னல். இதெல்லாம் நம்ம வாங்கி வாசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம தீவிர இலக்கியத்தை வந்து நிறையா நேரில் பார்க்குறது, நிறையா பாசிட்டிவிட்டி எடுத்துக்கிறது. அப்படிங்கும்போது இந்த வந்து நமக்கு ஈரோட்டிலேருந்து அனுமதி தான் அனுப்பிவிட்டாங்க, இதை நீங்கள் அவசியம் படித்து பார்க்கணும், உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் பிடிக்காட்டியும் பரவாயில்ல இந்த புத்தகத்தை படிங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரி மல்லு கட்டி படித்தது, வாசிக்கவே முடியலை. மல்லு கட்டி வாசித்த புத்தகம் சக்தி
ரோண்டா பயம் எழுதியது. மேபி இதை கேட்டு பல பேர் ஷாக்காகலாம், பல பேர் என்னை திட்டலாம். இருந்தாலும் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகத்தை மந்த்லி வீடியோவில் சொல்லியிருந்தப்பவே நம்ம தம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஆனால் எனக்கும் பிடிக்காதுனே இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன்லாம் பிடிக்காது, நானும் தீவிர இலக்கியத்திலிருந்தே அந்த பாசிட்டிவிட்டி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கேங் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ நாங்களும் செல்ஃப் ஹெல்ப் அந்த லைனுக்கு போகிறதில்ல, டேரெக்டாக பார்க்குறதுலேருந்தோ அல்லது தீவிர இலக்கியத்துலேருந்தோ அந்த மோட்டிவேஷன்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறவங்க. ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கிறது ஒரே விஷயத்தையே திரும்ப 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 சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ சக்தியெலாம் எடுத்துட்டோம்னா நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதை பற்றியே பேசியிருக்கோம். பட் எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சார். நான் யூஜி படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் சார், அவர் தான் இப்போ எங்களை ஹெச்ஓடி. அவர் சொல்லுவார், தம்பி பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவ் தாட்டே இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் தாட் தான் இருக்கணும்னாரு. காலையில் சீட்டுக்கு வந்து உட்காந்தோடனே ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தான் எழுந்திரிப்பார். அதுக்கப்புறம் தான் டெய்லி ரொட்டீன் ஒன்றுக்கே போவார். ஸோ திருநாவுக்கரசு சார் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அருமையான மனிதர். ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுடைய சின்ன வயதெல்லாம் பார்த்தோன்னா அந்த காரைக்குடி பக்கம் நகரத்தார் பக்கம், அந்த நகரத்தார்ட்ட ஒரு பழக்கம் இருக்குமா, ஒரு பொருள் காலி ஆகிருச்சு அதை நம்ம கேட்டு போகிறோம், அவங்க வீட்டில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நிறையா இருக்குப்பா அப்புறம் வாங்க அப்படின்வாங்க. ஸோ அங்கேயே பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே பாசிட்டிவிட்டி இருக்குது. வீட்டில் பொருள் இல்லை அப்படிங்கிறது நிறையா இருக்குது, அப்புறம் வாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றியே நிறையா பாசிட்டிவிட்டி இருக்கும், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் எனக்கு ஏனோ செல்ஃப் ஹெல்ப் பிடிக்கல. ஸோ அந்த வகையில் ஒரு ஏமாற்றம் அளித்த புத்தகம் தான். அனுமதி கோச்சுக்க போகிறாங்க, ஏன்னா மெனக்கட்டு புத்தகம் அனுப்பி விட்டாங்க. ஸோ இப்போ சென்னை புக் ஃபேர் தொடங்க போது நம்ம சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் சரி, புத்தகங்கள் அனுப்புறதுனாலும் சரி, தாராளமாக நான் வரவேற்கிறேன். கமெண்ட்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், இமெயில் அட்ரஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட் புத்தகம், ஒரு இதுவும் வேர்ல்டு ஃபேமஸ், நிறைய பேர் பாராட்டலாம். நல்ல அருமையான மொழிகளை கஷ்டப்பட்டு கவிஞர் புவியரசு வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அவர் மொழிபெயர்த்த கதையே பெருசாக எதிர்பார்க்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டங்க மொழிபெயர்ப்புக்கு அப்படின்னு. இருந்தாலும் இந்த நாவல் ஒரு சிக்கலான நாவலாக, படிக்க கடினமானதாகவும் ஓரளவுக்கு மேலே போர் அடிக்கக்கூடியதாகவும் அப்படி கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் ஹெல்ப் அப்படி சொல்ல முடியாது, தத்துவவியல், அதே மாதிரி இறையியல் அப்படின்னு சொல்லலாம், ஃபிலாசபி அண்ட் தியாலஜி, அந்த கைண்ட், ஸ்பிரிச்சுவல் அந்த கைண்டில் சொல்லலாம். இந்த புத்தகம் வந்துட்டு மிர்தாதின் புத்தகம், புத்தகத்தை பேர் மிர்தாதின் புத்தகம், மிகேல் நைமி எழுதியிருக்காரு. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதோட முன்னோரெல்லாம் பார்த்தோன்னா பின்பக்கம்லாம் பார்த்தோன்னா ஓசோ அந்த புத்தகத்தை சிறந்ததுன்னு பாராட்டியிருக்காரு அப்படின்லாம் பயங்கர பில்டப் இருக்கும். கதை தொடங்கியும் சூப்பராக போகும், ஆகா சரியான புக்கு ஏதோ படிக்கிறேன்டா அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா போட்டு அப்படியே ஆகா என்னடா வாசிக்க முடியல, எப்படா புக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நிறையா அந்த கவித்துவமான வரிகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா மொழிபெயர்த்தவரும் கவிஞர் புவியரசு சிரமப்பட்டு தான் மொழிபெயர்த்துருக்காரு. அவரே சொல்கிறார், இவ்வளோ பெரிய லென்த்தி சென்டென்ஸுங்க, நான் எப்படி பொருள் மாறாமலும் உண்மைத்தன்மை குறையாமலும் மொழிபெயர்க்கிறது அப்படின்னு. ஸோ அந்தளவு அவர் கடினப்பட்டு மொழிபெயர்த்தாலும் கூட நமக்கு வாசிக்கும் போது கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் இந்த மிர்தாதின் புத்தகத்தை பற்றி நான் தனி வீடியோவே சொல்கிறேன், வீடியோ எடுத்து இருக்குது. ஏன்னா இதை படிக்கும்போது நமக்கு வேறு சில புத்தகங்களும் ஞாபகம் வருது, அதே மாதிரி தானே இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போதும் இந்த எழுத்தமைப்புனால தான் இது சூப்பராக இருக்குது, இதை நீக்கிட்டா இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தனியாக பார்க்கலாம். ஸோ நம்ம தர்மங்கள் சிரிக்கின்றன தனி வீடியோ சேனல் இருக்குது, மிர்தாதின் புத்தகம் நான் தனியாக போடுறேன். மற்றபடி சக்தி, அகல்யா, அதே மாதிரி பெண் என்றது தனி வீடியோஸ் இல்லை. இதெல்லாம் நான் 2024 வாசித்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு புத்தகங்கள், ஏமாற்றம் அளித்த புத்தகங்கள் சொல்லலாம். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து போயிருப்பீங்க இப்படி இருக்கும்னு. பட் மேபி நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் சொல்லி கூட நம்ம சேனல் கூட பார்த்து கூட இவர் சொன்னாரே நல்லா இருக்கும் அப்படின்னு கூட போய் பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு டாப் 10 புக்ஸ் ஆஃப் 2024 வருது, ரெடியாக இருங்க. மறுபடியும் இன்னும் சில நிறைய புத்தகங்களை பற்றி சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.